ஹாய், கேஷ் ஆன் டெலிவரி பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. கேஷ் ஆன் டெலிவரி போடும்போது மேபி உங்ககிட்ட கையில் அப்போதைக்கு காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏடிஎம் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ கொரியர் பர்சன் வெளியில் வெயிட் பண்ணும்போது உங்களால் அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி ரீசன்ஸாக இருக்கலாம். இல்லைனா சில டைம்ஸ் நீங்கள் ஏதாவது மீட்டிங்ஸில் இருக்கலாம், கால் அட்டன் பண்ண முடியாத மாதிரி மீட்டிங் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த கொரியர் பர்சன் வந்து 3 டைம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அந்த கொரியர் பார்சல் திருப்பி எங்களுக்கு போட்டு விட்டுறாங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிற சார்ஜஸும் நாங்கள் தான் பே பண்ணணும். திருப்பி கொரியர் பர்சன் திருப்பி எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புகிற சார்ஜஸும் எங்களுக்கு நாங்கள் தான் பேர் பண்ணிக்குவோம். ஸோ பேசிக்லி அது எங்களுக்கு ஒரு லாஸாக இருக்குது. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில கஸ்டமர்ஸ் வந்து உண்மையிலே ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்க உடனே கால் பிக் பண்ணி உடனே அமௌண்ட் அவங்க கொரியர் பர்சன்ட்டு கொடுத்துருவாங்க. பட் அந்த அமௌண்ட் எங்கள் கைக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 15 days ஆகிடுது. எங்களால் ட்ராக்ஸ் வச்சு அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொரியர் பார்ட்னர்ஸ்கிட்ட வந்து வாங்க முடியல. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரீசனுக்காக தான் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அவாய்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் டூ ட்ரஸ்ட்.